வணக்கம் அன்பர்களே. எல்லாரும் கேட்டிருந்தாங்க, அந்த மை செய்கிறது எப்படி சாமி, அதனுடைய இதை நீங்கள் போட்டிருந்தீங்க, ஆனால் நீங்கள் செய்கிறத காமிக்கவே இல்லை அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, மைக்கு உண்டான வேலைகள் ஆயிடுச்சு. இதை சொன்னேன் இல்லையா, உரு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த மையெல்லாம் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அதை உரு ஏற்றணும். சும்மா செய்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி செய்ய முடியாது. மைய வந்து தனித்தனியெல்லாம் கிடையாது, ஒரு மூலிகைகளை மொத்தமாக இருக்கும். சில பொருள்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கி அதை நம்ம எப்படி இந்த மையில உரு கொடுக்கறது, அதனுடைய விளக்கம் என்ன. யாராவது இயல்பா எல்லாருக்கும் சில பொருள்கள் கிடைக்காது. இப்போ எங்களுக்கே இப்போ நான் காட்டில் போய் தவம் இருந்து மைய அதுக்குண்டான பொருளை எடுத்து கொண்டு வரணும்னா கிடையாது, நாட்டு மருந்து கடையில தான் வாங்குறேன். சில பொருள்கள் அந்த ஆதிவாசிகள் இருக்காங்க, அது ரகசிய பொருட்கள், அதான் அவங்ககிட்ட வாங்குறோம். நம்ம போய் பறிக்க முடியுமா, எடுக்க முடியுமானா இப்பெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம போகிறதுக்கு அலோட் கிடையாது, நம்மளால போகவும் முடியாது. சில பொருள்கள் நம்ம கூட இருக்கும், அது வேற பொருள். அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி சில இயல்பா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத எடுத்து அதுக்கப்புறம் தான் இங்க பாருங்க இந்த மாதிரி உருவாக்கணும். இதை அரைக்கிறதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன். எதுக்கு நான் அரைக்கிறத காமிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல சில ரகசிய பொடிகள் போடுவோம். சும்மா எல்லாரும் போடுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு, சிலவங்க ஓப்பனா பண்ணுவாங்க, நம்ம அதை பண்ண முடியாது. இது சும்மா உங்களுக்கு இதை காட்டுறது மட்டும்தான் காமிக்கிறேன் தவிர அதை நம்மளால போடவும் முடியாது, அதை காமிக்கவும் முடியாது. இதே இப்போ நம்ம கொஞ்சத்தை எடுத்து ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அவங்க வைக்கிற மாதிரி ஒரு டப்பாவில் அடைச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து உரு ஏற்றணும். இப்போ யாருக்கு ஒரு பேரை சொல்லி அந்த பேருக்கு நம்ம உரு ஏற்றணும் அப்படின்னா அப்புறம் தான் இது பண்ணணும். இப்போ அந்த பொருள்கள்லாம் இடித்து எடுத்துட்டு வந்து இப்போ டப்பாவில் அடைக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்டு மருந்து பொருள்கள் வாசனை திரவியங்களை உள்ள சேர்க்கணும். இல்லைன்னா சில பொருளில் கெட்டது சேர்க்கலாம், ஒரு சில பொருளில் நல்லது சேர்க்கணும். அதில் சில சுமல்கள் அதாவது வாடைகள் வெளியே வந்துடும். அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு தான் சில நாட்டு மருந்து கடையில் உள்ள சில வாசனை திரவியங்களை நம்ம உள்ள ஆட் பண்ணுது. இப்போதைக்கு நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசனை திரவியங்களை மட்டும்தான் நான் இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தவிர எந்த ஒரு மைய அரைக்கிறது போகிறது அதெல்லாம் வந்து பழைய வீடியோவில் இருக்கும். ஆனால் அது என்ன பொருள் என்னங்கிறத நான் பெரும்பாலும் அதை சொல்ல மாட்டேன். முக்கியமான பொருள்களை சொல்ல மாட்டேன், சில தெரிஞ்சவங்களும் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்காதீங்க, அது எங்கள் குருநாதரை வெளியே எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது வேற ஏதாவது சில பொருள்கள் வந்து பாய்சன் சார்ந்த பொருள்கள் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் வாங்கி வச்சு அரைப்பாங்க. அரைச்சிட்டு இருக்க டயத்தில் ஏதாவது பிள்ளைங்க எடுத்து வாயில கீழே கை வச்சு அதை வச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால பாவம் இதாகும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பொருள்களை சொல்றேன். நேரில் உள்ள மாணவங்களுக்கு சொல்லுவாங்கன்னா 100ல் ஒரு 50% சொல்லுவோம். 50%, ஒரு 30% சொல்ல மாட்டேன். 20% அது என்ன பொருள்னு எனக்கே தெரியாது, எங்க குருநாதர் கண்ட்ரோல தான் இருக்கு. அதான் நண்பர்களே. மை நிறைய பேர் கேட்டாங்க, மை நீங்க ஏன் மை வீடியோ போடவே இல்லை அப்படின்னாங்க. அதான் காமிச்சிருக்கேன். இதுதான் மை. இதைத்தான் எடுத்து நம்ம உரு கொடுத்து யாருக்கு வசியத்துக்கு தேவையா, எதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த பொருள் வசியம்னா அதுக்குள்ள பொருளை ஆட் பண்ணணும், அதுல சேர்க்கணும். இப்போ எதிரினா எதிரிக்குள்ளான பொருளை சேர்க்கணும். இது கூட தான் சேர்ப்போம். இது கூட அது கொஞ்சமா சேர்க்கறது. அதாவது எப்படின்னா, மொத்தமா தனித்தனியா அந்த பையை உருவாக்க மாட்டாங்க பொறுத்தளவுல. இப்போ சிலர் எப்படின்னு தெரியல, எங்க குருநாதர் சொல்றது தனித்தனி மொத்தமா நாங்க மை வச்சுட்டு அந்த மையில சில பொருள்களை சேர்த்து நம்ம கொடுப்போம். அதுதான தவிர வந்து தனித்தனியாலாம் இல்லை நண்பர்களே. மை சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை கால் பண்ணுங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்க. மை விற்பனைக்கு வந்து 90% கிடையாது. இந்த மை இதெல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து பூஜை பண்ணி நல் பலன் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க. மை தனிப்பட்ட முறையில் விலைக்கு 90% கிடையாது. யாரும் வசிய மை வேணும், எதிரி அடிக்கக்கூடிய மை வேணும்னு ஃபோன் பண்ணிடாதீங்க. இந்த மை டவுட்டுன்னா ஃபோன் பண்ணுங்க. மை விற்பனைக்கு 100% இல்லை. பூஜை பண்ணி பலன் அடைஞ்சவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கும், அவங்க ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்கு ஒரு மை செஞ்சிருக்கனா அவங்க ஒன்று சேர்றதுக்கு உண்டான இது. ஏன் எதிரி தொல்லை கொடுத்துருந்தாங்கன்னா, எதிரி சார்ந்த பூஜை பண்ணியிருந்தோன்னா அந்த எதிரி அவங்கள விட்டு விலகி அவங்க பக்கம் வராமல் இருக்கிறதுக்கும், எதிரி சார்ந்த விஷயத்துக்கும் இவங்க வச்சுக்கிறதுக்கு தானே தவிர மை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தயவு செய்து புரிந்து கொள்வது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.